Hello everyone, welcome back to my channel Maths Magic. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th Maths Chapter 3 Theory of Equation Exercise 3.1. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the equation x square plus px plus q equal to 0 and இன்னொரு equation என்ன கொடுத்துருக்காங்க, x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to, இது வந்து equal to என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், pq dash minus p dash q divided by q minus q dash. இதுவும் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இதுவும் கண்டுபிடிக்கணும், q minus q dash divided by p dash minus p. இது ரெண்டுமே வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறத வந்துட்டு ஆல்ஃபா காமன் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ரூட் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, இதுதான் வந்து நம்ம நார்மலாக வந்து எடுக்கிறது காமன் ரூட். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, காமன் ரூட் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஆல்ஃபாவாக எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸுங்கிற இடத்துல வந்துட்டு ஆல்ஃபா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலிமினேஷன் மெத்தடில் ஆல்ஃபா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடணும். அப்போனா மைனஸ் 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 பண்ணால் எலிமினேட் ஆயிரும். ஆல்ஃபா ஸ்கொயர் எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பி ஆல்ஃபா மைனஸ் பி டேஷ் ஆல்ஃபா இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேயும் ஆல்ஃபா வந்து காமனாக வந்து வெளில எடுத்துக்கிறோம். அப்போ என்ன இருக்கும், பி மைனஸ் பி டேஷ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து ஆல்ஃபா காமன் ரூட் வந்து ஆல்ஃபா, இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபாவை இந்த பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எடுக்கணும், இது எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போகணும். அப்போனா q மைனஸ் q டேஷுங்கிறது வெளில எடுத்தோம் அப்படின்னா q டேஷுங்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ qங்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ q டேஷ் மைனஸ் q டிவைடட் பை, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷன் மெத்தடில் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த சம்மேஷனை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகணும். ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனோம்னா q டேஷ் ப்ளஸ் ஆகிடும், q வந்து மைனஸ் ஆகிடும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வரணும். டிவிஷனில் கொண்டு வந்தோன்னா p மைனஸ் p டேஷ்னு ஆகிடும். இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, q மைனஸ் q டேஷ் டிவைடட் பை p டேஷ் மைனஸ் pன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம கொண்டு வரணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா க்யூங்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ க்யூங்கிறது ப்ளஸ் ஆகிடும், க்யூ டேஷ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் க்யூ டேஷ் டிவைடட் பை பிங்கிறது மைனஸ் ஆகிடும், பி டேஷ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி டேஷ் மைனஸ் பி, இதுதான் நம்ம கொண்டு வரணும். ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து எலிமினேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா வந்து எலிமினேட் பண்ணி நம்ம இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பி டேஷால் மல்டிப்ளை பண்ணணும், செகண்டு வந்துட்டு பியால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பி டேஷ் ஆல்ஃபா ஸ்கொயர் p alpha square.
நெக்ஸ்ட்டு இதில் மல்டிப்ளை பண்ணோன்னா p dash p alpha p dash alpha plus pq plus pq dash equal to 0 இதில் வந்துட்டு சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ அப்போனா ஆல்ஃபாங்கிறது கேன்சல் ஆகிடும். p dash p alpha p dash p alpha இது வந்து கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்கும், p dash alpha ஸ்கொயர் மைனஸ் p alpha ஸ்கொயர், இதில் வந்து ப்ளஸ் pq மைனஸ் pq dash ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரை காமனாக வெளில எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு p dash மைனஸ் p ஈக்குவல் டு மைனஸ் p dash q ப்ளஸ் pq dash. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து டிவிஷனில் கொண்டு போயிடலாம். மைனஸ் p dash q ப்ளஸ் pq dash டிவைடட் பை டிவிஷன் வந்துச்சுன்னா p dash மைனஸ் p. அப்போது இதை நெக்ஸ்ட்டு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனால டிவைடட் பை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை வந்துட்டு இந்த பக்கம் முன்னாடி கொண்டு வரோம், மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். pq dash மைனஸ் p dash q டிவைடட் பை p dash மைனஸ் p. ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், q dash மைனஸ் q டிவைடட் பை p dash மைனஸ் p. இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் மெத்தடில் நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். ஸோ ஆல்ஃபான்னு வரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு pq dash மைனஸ் p dash q டிவைடட் பை p dash மைனஸ் p இன்ட்டு p dash மைனஸ் p. இது வந்து மேலே கொண்டு போகிறோம். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் இது வந்து மேலே வரும், q dash வந்து கீழே வரும். q dash மைனஸ் q, p dash மைனஸ் p, p dash மைனஸ் p கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆல்ஃபாவோட என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, pq dash மைனஸ் p dash q டிவைடட் பை q dash மைனஸ் q. இதுதான் இன்னொரு வேல்யூ. நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ q மைனஸ் q dash டிவைடட் பை p dash மைனஸ் p. இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். ஹென்ஸ் ப்ரூவ். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 11th சம். A 12 meter tall tree was broken into 2 parts. அதாவது ஒரு டால் ட்ரீ வந்து ரெண்டாக வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It was found that height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. அதாவது ஒரு டால் ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயில் வந்துட்டு ஒரு பார்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், பின்னு அசியூம் பண்ணிக்கிறோம், சின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு பார்ட் வந்து மேலே இருக்கிற பார்ட் கட் பண்ணாங்க அப்படின்னா மேலே இருக்கிறது கீழே விழுந்துடும். ஸோ இதோட ஹைட், ட்ரீயோட ஹைட் வந்துட்டு 12 மீட்டராக இருக்குது. மேலே இருக்கிறது கீழே விழுந்துடும். ஸோ அப்போனா செகண்ட் பார்ட் வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கும். அது வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். Standing was the cube root of the length of the part that was cut away. மேலே இருக்கிறது கீழே விழுந்துடும். ஸோ அந்த லென்த் ஆஃப் இந்த மேலே இருக்கிறது விழுகிற பார்ட் வந்து கியூப் ரூட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஸ்டாண்டிங் அவே was the cube root of the length of the part was cut away. Formulate that the mathematical portion. இதோட மேத்தமெட்டிக்கல் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதோட ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விச் வாஸ் கட் அவே. அதாவது ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போனா இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரீ. இதோட ஹைட் வந்துட்டு 12 மீட்டர்.
நடுவில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சி அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஏ பி அசியூம் பண்ணிக்கிறோம். ஏசியோட ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது இந்த ஸ்டாண்டிங்கோட பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசியோட ஹைட் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 12 மீட்டரில் வந்துட்டு -x பண்ணால் பிசியோட ஹைட் வந்துடும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பிசி எப்படி இருக்குன்னா கியூப் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெட் AB be the height of the tree 12 மீட்டர் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பிசி வந்துட்டு பார்ட் ஆஃப் த ட்ரீ, அதாவது கட்டாயிருக்கு, அதனால் கட் ஃப்ரம் த ட்ரீ. நெக்ஸ்ட்டு ஏசி வந்துட்டு ரிமைனிங் ஸ்டாண்டிங் அவே. ஸோ அதனால் ரிமைனிங் பார்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் பிசி. எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12 - xன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து கியூப் ரூட்டை எடுத்தோம் அப்படின்னா 1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 1/3ங்கிறது வந்துட்டு எக்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு கொண்டு போயிடும். ஸோ எக்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா x³ ஆகிடும், 12 - x ஆகிடும். ஸோ இது வந்து இது எல்லாமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா x³ ப்ளஸ் x -12 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இந்த இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.